பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கக்கூடிய காரியம் மிக முக்கியமான காரியம். ஏன் இந்த இயற்கை பேரிடர் விசேஷமாக பார்த்தீர்கள் என்றால், இந்த நாளிலே மியான்மரிலும் தாய்லாந்திலும் ஒரு பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டு அநேகர் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலாக மரித்திருக்கிறார்கள். தேசங்களில் இயற்கை பேரிடர் வருகின்ற பொழுது ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். ஜனங்களுக்குள்ளாக மறக்க முடியாத ஒரு மரண பயம் வருகிறது. இது இன பேத மதம் இன்றி என அனைவரையுமே இந்த இயற்கை பேரிடர் அவர்களை சுருட்டி கொண்டு மரணத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையிலே மனிதனுடைய மனம் தத்தளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், இது ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இது ஏற்கனவே கர்த்தர் வேதத்திலே இந்த காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலே இந்த பேரழிவு வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இல்லை, தேவனுடைய பிள்ளை இல்லாத ஒவ்வொருவரும் இது சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது முதலை பார்க்கின்ற பொழுது இது கர்த்தர் இதற்கு காரணமாக இருந்தால், ஏன் ஆண்டவர் நல்லோர் தீயோர் எல்லாரையும், சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாவற்றையும் ஏன் அவர் ஒரே நேரத்தில் மறிக்கும்படியாக செய்கிறார் என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை, தவறு செய்கிறவர்கள் தான் ஆண்டவர் தண்டிக்கிறார் என்றால், அந்த தவறு செய்கிறவர்களும் நல்லவர்களும் என்ன செய்கிறாங்க, அவர்களும் இந்த இயற்கை பேரிடரின் போது மறித்து விடக்கூடியவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், முக்கியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க, இயற்கை பேரிடரை இது கடவுள், காட்ஸ் ஆக்ட் என்று சொல்கிறார்கள். கடவுளுடைய செயல் என்று சொல்லி இதற்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிலர் கடவுளை அறியாதவர்கள் கடவுளை விமர்சித்துக் கொண்டு கடவுள் ஈவு இறக்கமற்றவராக ஜனங்களை தண்டித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று, என கடவுள் ஒரு பெரிய குற்றவாளியைப் போல அவர்களை குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய ஆண்டவர் நியாய தீர்ப்பை இந்த பூமியிலே ஜனங்கள் வாழ்கின்ற பொழுது கொடுக்கக்கூடியவர் அல்ல. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திலே தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. இந்த உலகத்திலே மனிதர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, வேதத்தின்படி பார்க்கின்ற பொழுது எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தவறுகளை மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரோட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக வாழ்கிறோம். புரியுங்களா? ஆனால் இந்த தவறு செய்கிறவர்களை தண்டிப்பார் ஆண்டவர் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனை விட்டு வைக்க முடியாது. எல்லா மனிதர்களும் மறிக்க வேண்டியதுதான். புரியுங்களா? நியாய தீர்ப்போ பேரிடரோ இயற்கையோ இல்லை தீ விபத்தோ இல்லை சுனாமியோ இல்லை சூறாவளியோ இல்லை வெள்ளத்தினாலேயோ எப்படியோ ஏதோ ஒரு விதத்திலே எல்லா மனிதர்களும் அழிக்கப்படக்கூடியவர்களாக, தவறு செய்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்கிறார், தேவன் தண்டிக்கிறார் என்று. புரியுங்களா? அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணர் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதை கிருபையின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து ஆண்டவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பேரிடி வருகின்ற பொழுது கர்த்தர் நியாயம் தீர்த்து விட்டார் என்று நம்ம சொல்லிவிடக்கூடாது. புரியுங்களா? ஏனென்றால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொண்டாதான் நீங்கள் அவரை பற்றி விமர்சனங்களை வைக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலே நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்ய மாட்டார், அவருடைய குணாதிசயம் என்ன என்ற காரியங்களை தெரிந்து வைத்து கொண்டோம் என்றால் பேரிடர்களை கர்த்தர் தான் அனுமதித்தார் என்ற அந்த தவறான முடிவுக்கு நாம் வந்துவிட மாட்டோம். புரியுங்களா? அதனாலே தேவனை குறித்து நாம் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே மனிதன் நல்ல அறிவுள்ள மனிதன் தான். எல்லா காரியங்களையும் கண்டுபிடிக்கிறான். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து கொண்டு போய் இருக்கிறது. அதை கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 8, லூக் சாப்டர் 16 verse 8, அதில் என்ன சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய டெக்னாலஜியை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் தேவனை அறிந்து கொள்கிற அளவுக்கு, டெக்னாலஜியை அறிந்து கொள்கிற அளவுக்கு ஞானம் இருக்கிறது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த ஞானம், அறிவு அவர்களுக்கு இல்லை. புரியுங்களா? அதனால் தான் வேதம் என்ன சொல்கிறது, இவன் விசுவாசிகளுக்கு கூட தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம் இல்லாததினால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், ஓசியா 4வது அதிகாரம், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு. கர்த்தர் ஏன்னா இயற்கையில் சீற்றங்களை அனுப்பி கொண்டிருக்கிறாரு, கொரோனாவை அனுப்பி கொண்டிருக்கிறாரு, வியாதியை அனுப்பி கொண்டிருக்கிறாரு, பஞ்சத்தை அனுப்பி கொண்டிருக்கிறாரு, யுத்தங்களை அனுப்பி கொண்டு ஜனங்களை கொண்டு கொண்டிருக்கிறார் என்ற அந்த அறிவு ஓசியா 4வது அதிகாரம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையால் நீ என் ஆசாராயிராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன் என்று சொல்கிறார். ஏசாயா 1வது அதிகாரம் வசனம் 3 மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயற்கை பேரிடர்கள் வருகின்ற பொழுது தேவன் மேல பழிய போடாத, என் ஜனங்கள் உணர்வில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் சத்தியமாகிய இந்த வேத வசனத்தை, சத்தியம் என்பது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் இந்த 2 வசனங்களும் தேவ ஜனங்களை, என் ஜனங்கள் அறிவில்லாமல் உணர்வில்லாமல், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்னன்னாக்க, தேவனுடைய அறிவு இருந்தா அவர் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவாரா என அந்த கேள்வி மனதிலே உண்டாகாது. தேவனை குறித்து நமக்கு உண்டாகாது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சுய குணாதிசயத்தை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேர்மையானவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே மரணங்கள் வருகின்ற பொழுது நாம் தேவன் மேலே பழியை போட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் நன்றாக தெரிந்திருந்தால் தான் நம்முடைய தேவனை குறித்து மற்றவர்களுக்கும் நாம் என்ன செய்ய முடியும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதனாலே இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சாமுவேல் சொல்கிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் வசனம் 29. 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 29. அதில் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. இஸ்ரவேலினுடைய ஜெயபலமானவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் எப்படியாக இருக்கிறார்? மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நம்ம பார்க்கின்ற பொழுது, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்புள்ளவராக இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் பொய் சொல்லுகிறது இல்லை. ஹல்லேலூயா. 3 காரியத்தை சாமுவேல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார், தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்பட மாட்டார், அது மட்டுமல்ல மனம் மாற அவர் மனுஷர் அல்ல என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியம், அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் என்ன மனஸ்தாபப்பட மாட்டார் சொன்னார் அந்த வார்த்தையை குறித்து. 2வது அவர் சொல்லிட்டார், மனம் மாறாதவர் என்று சொல்லி 1 சாமுவேல் 15வது அதிகாரம் வசனம் 29 சாமுவேல் கர்த்தரை குறித்து சொல்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயற்கை பேரிடர்கள் சூழ்நிலையில் வருகின்ற பொழுது நம்ம வசனம் என்ன சொல்கிறது, 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 8 பார்க்கிறோம். 16 தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் என்ன அன்பு தான் இருக்கிறது. அதனால அன்பு ஆண்டவர் என்ன இங்க ஒரு வியாதியை, கொரோனா அனுப்பு, இந்த தேசத்தில் இயற்கை பேரிடர்கள் அனுப்பு என்று சொல்லி அப்படியாக வியாதிகளையோ இயற்கை பேரிடர்கள் அனுப்புவது கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயமானவர், பொய்யுரையாதவர், மனஸ்தாபப்பட மாட்டார், மனம் மாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனுப்புத்திரன் அல்ல என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமம் 23வது அதிகாரம் வசனம் 19 பார்க்கின்ற பொழுது கூட, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பாருங்க, அப்ப பார்க்கிறோம், எந்த மனுஷனும் பொய்யன் என்று ரோமர் 3வது அதிகாரம் 4 பார்க்கிறோம். ஆனால் தேவன்
பொய் சொல்லாதவர். ஹல்லேலூயா. அவர் மனுஷன் அல்ல, மனுஷன் பொய் சொல்வான் என்று ரோமர் 3:4 பார்க்கிறோம். ஆனால் தேவன் பொய் சொல்ல அவர் என்ன மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. வியாதி அனுப்போ, இயற்கை பேரிடர் அனுப்போ ஒருவரை சோதிக்கிறவர் தேவன் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவ பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஷேடோ கூட இல்லையா, வேற்றுமை என்ற ஷேடோ கூட தேவனிடத்தில். ஒரு மனிதன் நடந்தா நிழல் அவன் படும், அந்த அது மாதிரி ஷேடோ வேற்றுமை என்ற நிழல் கூட தேவனிடத்தில் இல்லையாம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. அதனால் தான் மத்திய 24 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் வசனம் 3:7 ஏன்னா மத்திய 24 பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து ஏன்னா தேவாலயத்துக்கு சென்றார். கலிலே தேவாலயத்தில் அங்கே சீசர்களோடு பேசினார். அப்படியே சீசர்கள் என்ன செய்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லா தேவாலயத்தையும் காண்பிக்கின்ற பொழுது இயேசு சொல்கிறார் மத்திய 24:3 இந்த ஆலயத்தை ஒரு கல்லின் மேல் இல்லாதபடி நான் இடித்து போடுவேன் என்று சொல்கிறார். உடனே அவங்க என்ன ஆச்சரியப்படுறாங்க, கேட்குறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாருனாக்க அவருடைய அதுக்கப்புறம் இயேசு இடத்துல தனித்திருக்கின்ற போது அவங்க என்ன செய்யறாங்க, இயேசு இடத்துல என்ன உன்னுடைய வருகைக்கும் இது நடைபெறுவதற்கும், ஏன்னா வருகை எப்பொழுது இருக்கும், உன் வருகைக்கும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் எப்பொழுது இருக்கும், இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது இருக்குன்னு தேவனிடத்தில் கேட்குறாங்க. அதுதான் அந்த மத்திய 24 அதிகாரத்தில் இயேசு அங்கே கீழே தெளிவாக சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்தில் யுத்தங்களின் செய்தி கேட்பீங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்ய எழும்பும், சில இடங்களிலே பூகம்பங்களும் பஞ்சங்களும் உண்டாகும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது என் முடிவு சமீபமாக இருக்கும் சொல்றார் பாருங்க. ஏனென்றால் இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம். என் டாக்டர் அடிக்கடி சொல்லுவா 2030 கர்த்தருடைய அதுக்குள்ளாக வருகை இருக்கும், இருந்துடலாம் 2030 கூட அப்படின்று. இந்த வருகை எப்பொழுது சமீபமாக இருக்கும் என்று என்ன செய்யறாங்க, அவங்க காரியங்களை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 2030 இருக்கலாம் என்று பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று அடிக்கடி அவங்க உலகத்தில் நடக்கூடிய காரியங்கள் தீர்க்க தரிசனங்களை வைத்து ஆதாரமாக சொல்லி கொண்டு இருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையில் பாருங்க, வானத்திலே மாற்றங்கள் உண்டாகிறது, பூமியிலே மாற்றங்கள், கடலிலே இருக்க மாற்றங்களை காண்கின்ற பொழுது என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னாரே. ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய இந்த மனிதனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவிக்கட்டாத அன்பு இருக்கிறது என்று எபேசியர் 3 அதிகாரம் வசனம் 19 நம்முடைய அறிவிக்கட்டாத ஆச்சரியமான அன்பு என்று கூறுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அன்பு என்ன செய்தாக்க சாந்தமும் தயவுள்ளது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. இயற்கை பேரிடர் ஏன்னா பூகம்பத்தை அனுப்புனா என்ன உண்டா, எடுத்து வைக்க அது அயோக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் பூமியில என்ன செய்யுது, இந்த இயற்கை பேரிடர் அனுப்புவது கிடையாது. ஏனென்றால் இந்த மியான்மருக்கும் தாய்லாந்துக்கு கீழே பூமியிலே 10 கிலோமீட்டர் கீழே செசிமிக் ரீஜன்ல அங்கே பூமியினுடைய அந்த அடுக்கு பாறைகளுடைய அந்த பாறைகளுடைய நகர்வு ஹரிஜாண்டலா அப்படியே மூவ் ஆன பொழுது அந்த என்னன்னாக்கா பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களும் உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாமே சரிந்து போய்விட்டது. புரியுங்களா? அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அது சேக்காகும் போது கட்டிடங்கள் எல்லாம் ஏன்னா இடிந்து விழுந்து போனது. புரியுங்களா? அந்த செசிமிக் கிராஃபினுடைய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் மாற்றங்கள் உண்டானதுனாலே. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அயோக்கியமானது செய்ய மாட்டார், சினம் கொள்ள மாட்டார், தீங்கு நினைக்காத தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருடைய மனதில் வரணும், தேவன் எப்படிப்பட்டவர், அன்புள்ளவர்,
இரக்கமுள்ளவர். அதனால்தான் ஒன்று யோபா 4வது அதிகாரம் வசனத்தில் நம்ம 8லையும் பார்க்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 17லும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில் இயற்கை பேரிடர் நிமித்தம் மரணங்கள் நிகழ்ந்தால் நம்ம கவலைப்படக்கூடாது. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது இறுதி கட்டம் அல்ல. அதனால்தான் வெளிப்படுத்தினல் 14வது அதிகாரம் வசனம் 13 ரெவலேஷன் சாப்டர் 14:13 கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்டிருந்தா எப்பொழுது மரணம் வந்துச்சினாலும் மரணத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. மரணம் நமக்கு ஒரு ஈவு, நன்மை. இங்கே கண்ணை மூடுறோம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கண்ணை திறக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஒரு சொல்லுவாங்க, கண்ணை மூடுனா எல்லாமே உலகம் மறந்துடுதான், கண்ணை திறந்தா தூக்கம் வராமல் கண்ணை திறந்தா எல்லா நினைவுகள் வருகிறதாம். இப்போ தேவனுடைய பிள்ளையார இருக்க கண்ணை இங்கே மூடணும் போது நாம் இதுவரை கேள்விப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் கண்ணை திறந்து பரலோகத்தில் நம்ம எல்லா காரியத்தையும் பார்ப்போம். அதனால மரணத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட தேவை கிடையாது. அதனாலே வேதம் சொல்கிறது, ஏன்னா புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 38 உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ அப்படி சொல்லப்பட்டு, ஏசாயா 31வது அதிகாரம் 2 அவரும் நன்மையுள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களுக்கு வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவராகவும் விரோதமாக எழும்புவார். புரியுங்களா? இப்படியாக தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எப்படிப்பட்டவர்? தீங்கு நினையாத தேவன், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தம்முடைய பிள்ளைகளை கிருபையால் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் வசனம் 11 கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிப்பு எப்படியோ இன்னைக்கு உயிரோடு வாழ்வதும் அவருடைய கிருபை. கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனம் 21 இன்றைக்கு நம்ம சாவாமல் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. ஏன்னா அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை என்ன செய்கிறார்? எல்லாவற்றிலும் செய்தார், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் தீங்கு நினையாதவர். ஹல்லேலூயா. அதை நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளணும். தீங்கு நினையாத ஒரு தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கணும். அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து நடத்துகிறது. அதனால தான் லூக்கா 13வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு என்ன சொல்கிறார்? பிலாத்து கலிலேயருடைய ரத்தத்தை பழிகளோடு கலந்திருந்தான், மற்ற எல்லார பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார் என்று நினைக்கிறீர்களோ? பாருங்க, கலிலேய ஜனங்கள் பரிசுத்தவான்கள், தேவனுக்கு ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் பிலாத்து என்ன பொந்தி பிலாத்தா அது தொந்தி பிலாத்தா? அந்த பிலாத்து என்ன செஞ்சார் பாருங்க, அந்த கலிலேய மக்களுடைய ரத்தத்தை என்ன செஞ்சாரு? எனக்கு அந்த வெட்டி பழிகளோடு அந்த ரத்தத்தை கலந்தாங்களாம். அதனால என்ன சொல்றாரு? அப்படி அல்லவென்று உங்களுக்கு அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? மற்ற எல்லாரை பார்க்கிறோம் கலிலேயர்கள் பாவிகளாக இருந்ததுனால பிலாத்து என்ன செஞ்சான்? அவங்களை வெட்டி ரத்தத்தை பழிகளோடு கலந்தான் என்று நினைக்காதீங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. நல்லவர்களே, இன்றைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, பேரிலிருந்து தப்பிச்சிட்டீங்க. தப்பிக்காத மரித்து போன 1000-2000 பேருக்கு மேலே மரிச்சு போயிட்டாங்க. எத்தனோ ஜனங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாவிகள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லாத. நீ ரிப்பண்டன்ஸ், யூ மஸ்ட் பி ரிப்பண்டன்ஸ். நீ மனம் திரும்பி ஆக வேண்டும். மனம் திருந்தவில்லை என்றால் அப்படியே நீயும் உன அழிவுல போய்விடுவாய் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். அது மட்டுமல்ல, சீலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போயிட்டாங்க. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? எருசலேமில் 10 பேர் 18 பேர் செத்து போயிட்டாங்க கோபுரம் விழுந்து. அதனால அந்த சீலோமில் இருந்ததெல்லாம் அவங்கள குற்றவாளி நினைக்கிறீங்க, செத்து போயிட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. என்ன சொல்ல? அப்படியல்ல, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோருமே அப்படியாக கெட்டு போவீர்கள். மரணம் சடிதியிலே உங்களுக்கு வந்துவிடும் என்று இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த இயற்கை பேரிடருக்கு கர்த்தர் காரணம் அல்ல. செஸ்மிக் என அந்த இதில் ஏற்பட்ட பூமியின் அடுக்கிலே
கீழே ஏற்பட்ட ஹரிஜாண்டல் மூவ்மெண்ட்ஸில் மேலே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் ஃபவுண்டேஷன் எல்லாம் அசைக்கப்பட்டு அது விழுந்து விட்டது. ஏன்னா அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கூரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உயிர் தப்பிச்சிருப்பாங்க. பெரிய ஏன்னா காங்கிரீட் வீடுகளில் அடுக்குமாடியில் ஏன்னா தங்கியிருந்தவங்க தான் அநேகர் மரித்து போய் இருக்கிறாங்க. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயற்கை பேரிடர் நடக்கின்ற பொழுது ஒன்று மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த இயற்கை பேரிடருக்கு கர்த்தர் காரணம் அல்ல. இயேசு கிறிஸ்து புரொபசியாக மத்திய 24வது அதிகாரம் 3 சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் அந்த கடைசி கட்டத்தில் பூகம்பங்கள், பேரிடர்கள் என ஒரு இனத்திற்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக இன்னொரு ராஜ்யமும் எழும்போ பஞ்சங்கள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது என்னுடைய முடிவு, உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கும் என்று சொன்னார். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருப்பதனாலே கர்த்தருடைய வருகையை நாம் காணப்பட ஆயத்தமாவோ. கர்த்தருக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உங்களுடைய கிருபைகளை பாதுகாத்தது அப்பா, குடும்பத்தை பாதுகாத்தது, உறவினர்களை பாதுகாத்து, எல்லோரையும் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தியது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார், ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். so